ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம் சூப்பராக போச்சு. சௌந்தர்யாவுக்கு நியூஸ் ரீடிங் அப்படி ஒரு டாஸ்க்கை கொடுத்தாங்க. எல்லாரையும் வச்சு செய்ன்னு செஞ்சுட்டாங்க. குறிப்பாக தீபக் அருணை வந்து பொலகாடு காட்டினாங்க. வேறு மாதிரி இருந்துச்சு. அதுலேயும் இன்னொருத்தங்களை வந்துட்டு சிரிச்சுக்கிட்டு கலாச்சாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா விஜய் விஷால் அண்ட் தர்ஷிகா இவங்க ரெண்டு பேரும் பண்ணுற விஷயங்கள் ஐயோ எப்பா முடியலடா சாமின்ற மாதிரி இருக்குது. பகலில் வந்துட்டு விஜய் விஷாலுக்கு வந்து தர்ஷிகா வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட், உங்களுடைய எமோஷனில் நான் விளையாட மாட்டேன். நைட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரெண்டு பேரும் வந்து ஒரு லவ்வராக போயிட்டுருக்கோம், நீ லவ் பண்ணுற விஷயம் எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு அந்த மூடில் ஆகிடுவார். என்னையா நடக்குது இல்லை என்ன தான் நடக்குதுன்னு தெரில எனக்கு. அந்த விஷயங்கள் நம்மளுக்கே எவ்வளோ கோவம் வரும்போது உள்ளே இருக்கவங்க எவ்வளோ கோவம் வரும். அதில் இந்த மாதிரி வந்து சௌந்தர்யா கிட்ட அல்வா மாதிரி ஒரு டாஸ்க் கிடச்சா விட்ருவாங்களா? ஃபஸ்ட்டு வந்து தர்ஷிகா என்ன சொன்னாங்கன்னா, தர்ஷிகா எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் வந்து விஷத்தை கொட்டிகிட்டு தான் இருப்பாங்க, அந்த பொண்ணுக்கு வேலையாதுன்ற மாதிரி கலாச்சி விட்டாங்க. அவங்க அப்படியே பார்க்குறாங்க, இதுக்கு சிரிக்கலாமா வேண்டாமா வேண்டான்னு. அதுக்கப்புறம் விஜய் விஷாலை கலாச்சாங்க. என்னென்னா, அவர் வந்த நாள்லேருந்து, அதாவது ஃப்ரம் டே ஒன்லேருந்து இப்போ வரைக்கும் நிறைய கவுண்டர்ஸ் நிறைய என்டர்டைன்மெண்ட்லாம் பண்ணியிருக்காரு. அது யாருக்கு பிடிச்சதோ இல்லையோ, யாருக்கு போச்சோ இல்லையோ, ஆனால் தர்ஷிகாவை நன்றாக சென்று அடைந்து விட்டதுன்னு கலாச்சி விட்டாங்க. ஸோ அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் இப்போ ஓட்டிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி வச்சு செஞ்சு விட்டாங்க. அவருக்கு மூஞ்சி மாறி போச்சு. ஐயோ இதில் கை வைக்கிறாளேன்னு. ஏன்னா நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டுது. ஏன்னா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல திறமையான போட்டியாளர், இதுதான் உண்மை. ஆனால் ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கேவலமான ஒரு பாதையை செலக்ட் பண்ணி அதில் போய்கிட்டு அவங்களும் கெட்டுக்கிட்டு அவங்களோட ஃபேன்ஸையும் கடுப்பேற்றிட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் தர்ஷிகா போயிடுவாங்க. அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் கேம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. பட் டபுள் விஷயம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு சில நியூஸில் வருது. அப்படி வந்துச்சுன்னா விஜய் விஷாலை கூட காப்பாற்ற முடியாதுன்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஆனால் விஜய் விஷாலை விட சத்யாவில் என்ன பண்ணுறக்கா தெரில. அவரே கேட்குறாரு, நான் போயிடுவேனான்னு. அதெல்லாம் தயவு செஞ்சு தர்ஷிகாவும் சத்யாவும் வெளியே அனுப்புமாறு தாழ்மையுடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே வந்துட்டு சௌந்தர்யா வந்துட்டு விஜய் விஷால் அண்ட் தர்ஷிகா கலாச்சார விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.